ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வந்து நம்ம நெல்லையில உள்ள லோக்கல் பஸ் ஸ்டாண்டுங்க. அங்க பஸ் ஏறி நம்ம வந்து வஉசி கிரவுண்ட் போயிட்டோம். குழந்தைங்க வந்து சண்டே இல்லையா, கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு போனா கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்கன்னு தோணுச்சு. அதனால வஉசி கிரவுண்ட் வந்தா திருநெல்வேலியில இருந்தவங்களா இருந்தா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அந்த வஉசி கிரவுண்ட்ல பக்கத்துல வந்து ஸ்டேடியம், வஉசி ஸ்டேடியம் சொல்லி இருக்கு. நல்ல பெரிய கிரவுண்டு. அது ஸ்டேடியத்துக்கு நாங்க போல, அதுக்கு பக்கத்துல வந்து இந்த மாதிரி குழந்தைங்க விளையாடுற பூங்கா இருக்கு. அந்த பூங்கால குழந்தைங்களை விளையாட விட்டோம். எவ்வளவு விளையாடு ஜாமா பாருங்க. குழந்தைங்களை விளையாட விட வந்திருக்கோம். ஆனா பட் விளையாடுறத காட்டிலும் அந்த அவங்களோட கவனம் எல்லாமே இதுலதான் இருக்கு, அந்த விளையாட்டு ஜாமால தாங்க இருக்கு. ஆனா அந்த விளையாட்டு ஜாமாவுக்கு 200 கொடுத்து அதை வாங்கி நம்ம வேஸ்ட் பண்றதை காட்டிலும் எனர்ஜெட்டிக்கா விளையாடணுமே தான் நம்ம வெளியே கூட்டிட்டு வரோம். அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி கலர் கலரா இருக்கவும் நம்ம குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்கா எதை தான் தேடி போறாங்க, விளையாட்டு ஜாமாவை தான் தேடி போறாங்க. சரி, இன்னைக்கு சண்டேன்றதுனால செம்ம கூட்டங்க. சாட்டர்டே சண்டேனா நிக்க கூட இடம் இருக்காத அளவுக்கு ஃபுல்லாவே அந்த இடம் ஃபுல்லாவே கூட்டம் இருக்குங்க. எவ்வளவு கூட்டம் இருக்கு நீங்களே பாருங்க. லைட் எஃபெக்டோட அழகா இருந்துச்சு. நீங்க திருநெல்வேலி சிட்டில இருக்கிறவங்களா இருந்தா கண்டிப்பா இந்த பூங்காவுக்கு உங்க குழந்தைங்க கூட்டிட்டு போங்க, நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டேடியத்தை விட்டு வெளியே வந்தாச்சுன்னா வெளியே ஒரே ஒன்லி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தாங்க. என்னன்னாலும் சாப்பிடலாம், எவ்வளோனாலும் நம்ம வாங்கி சாப்பிடலாம். இப்ப காடை முட்டை கேட்டா அதனால காடை முட்டையா 5 இது போட்டிருக்காங்க பாத்தீங்களா. இது 30 rupees சொன்னாங்க. பட் நல்லா இருந்துச்சு. காடை முட்டை நல்ல சின்ன சின்ன முட்டை பாத்தீங்களா, அதை வாங்கி கொடுத்தேன். ஸ்ட்ரீட் கடை இங்க இருந்து அங்க ஒரு ரோடு ஃபுல்லாமே இந்த ஸ்ட்ரீட் கடை மட்டும்தாங்க. நல்லா சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க.